பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேர போகலாமா? உபாகமும் 10ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். அதன் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. நான் நிறைய முறை ஆண்டவர் இடத்துல நான் கேட்பேன். நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தம்பி வந்திருந்தாப்புல. அந்த தம்பியோட நாங்கள் உட்கார்ந்து பேசும்போது இந்த விசுவாசத்தை குறித்து பேசி கொண்டிருந்தோம். அப்போ அநேக முறை நானும் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், டாடி நீங்க பட்சபாதம் பார்க்குறீங்களா? அதாவது என்னுடைய கணவனார் அவர் ஜெபிச்ச உடனே நீங்க உடனே அவர் மனசுல நினைச்சாலும் உடனே சாங்ஷன் பண்றீங்க. ஆனா நான் ஜெபிச்சாலும் அது காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் வந்து என்னுடைய இருதயத்துல நான் நினைத்தது உண்டு. ஆனா இன்றைக்கு நான் வேதத்தை படிக்கும்போது தான் ஆண்டவர் என்னிடத்துல நேரடியாய் பேசினது மாதிரி இருந்தது. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனும் அல்ல, அவர் பரிதானம் ஆகுகிறவரும் அல்ல. யாருக்கும் எதையும் லஞ்சமா வாங்கிட்டு செய்கிறவரும் அவர் கிடையாது. அவ்வளோ நல்ல தேவன். அவரை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்களேன். நம்மளுடைய லைஃப்ல சில காரியங்கள்ல கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கருத்தினால வாய்க்கும். நம்ம நிறையது நம்ம தேவையில்லாதது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தானே எப்படி நடக்கும்? ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு கொடுக்கணும், எது நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் நினைக்கும் போது அவர் நினைக்கிற நேரத்துல அவர் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், புதிதாய் வந்தவங்களுக்கெல்லாம் அவங்களாம் ஜெபம் பண்ணா உடனே ஆண்டவர் கொடுத்துருவாரு, நம்மளாம் ஜெபம் பண்ணா அவர் கொடுத்துருவாரு, நம்மளை அழ வைப்பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இங்க வசனம் அழகா சொல்லுது, அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவனே கிடையாதான். எனக்கு சில நேரங்களில் இந்த காரியங்கள் எல்லாம் படிக்கும்போது ஒரு சாராருக்கு மட்டும் ஆண்டவர் உதவி செய்யறாரு, மற்றவர்கள் எல்லாம் விட்டுறாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அதாவது நினைக்கிறேன்னா வேத வசனம் அப்படி இல்லை. சில நேரங்களில் நம்மளோட ஜபங்களுக்கு பதில் கொடுக்கலன்னா நம்ம அப்படி நினைக்கிறது உண்டு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு முகமுகமாய் பேசின காரியம் இது. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, பரிதானம் வாங்குகிற தேவனும் அல்ல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், நான் கற்றுக்கொண்ட அந்த செய்தியை உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அந்த நல்ல தேவனை தான் நம்ம சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் அவர் மனம் புண்படுகிறபடி, ஆண்டவரே இதை பண்றீங்க அதை பண்றீங்க, அவங்களுக்கு எனக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோன்னே இன்னைக்கு நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். அவர் எந்த விதத்திலும் இவங்க பெரியவங்க, அவங்க சின்னவங்க, அவங்க ஒல்லி, அவங்க குண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யாரையும் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதனால இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் எல்லாரையும் சமமாக நேசிக்கிறார், எல்லாருக்கும் சமமாக பதில் கொடுக்கிறார், எல்லாரையும் சமமான பார்வையில தான் பார்க்கிறார். நம்ம தான் மாற்றிக்கொள்ள வேண்டியது அநேகமா இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு லாஸ்டாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. நீர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜபத்துக்கு பதில கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது தவறாய் உம்மை பற்றி யோசித்திருந்தால், நான் பேசியிருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பதிலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எப்படியாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தான் ஆண்டவரே ஒருவரோடு ஒருவரில் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் பட்சபாதம் காட்டி கொண்டிருக்கிறோம். எங்களையும் நாங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறவர், நாங்கள் சேவிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் உணர்ந்து கொண்டு எங்களுடைய நாளை தொடர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் நாங்கள் பேசின அனைத்து வார்த்தைகளுக்கும் எங்களை மன்னித்திருங்கப்பா. அப்பா நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம். இனி எங்களுடைய வாயிலிருந்தோ எங்களுடைய தாட்ல இருந்தோ ஆண்டவரே நீர் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வாயிலிருந்து வராதபடிக்கு ஆண்டவரே அதிக ஜாக்கிரதையா நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருங்க. இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். எல்லாத்துடைய ஒப்படைக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.